வணக்கம். ஸ்டாப் பெட்டிகோட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டிராஃப்டிங்கை நம்ம வந்து 1:4 ஸ்கேலில் ட்ரா பண்ணலாம், அதுலேருந்து எப்படி வந்து பேப்பர் கட் 1:4ல் பேப்பர் கட் எப்படி போடலாங்கிறத நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை போய் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் 1:4 ஸ்கேலில் சென்டிமீட்டர் சைடு வச்சு ஒரு பர்பண்டிகுலர் எல் ஷேப் லைன் வரைஞ்சதுக்கப்புறமா அதோட அந்த லைனில் நீங்கள் ஷோல்டர் மெஷர்மெண்ட், நெக் வித்து, நெக் டெப்த்து, ஆர்ம் ஹோல் கர்வு, செஸ்ட் லைனு, கீழே பாட்டமில் செஸ்ட் லைனில் இருக்கிற வித்தோட 2 inches எக்ஸஸாக கொடுக்கணும். ஏன்னா லைனில் கீழே இந்த ஸ்லிப் வரணுங்கிறதுனால மேலே செஸ்ட் லைனை விட கீழே பாட்டமில் எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டில் மார்க் பண்ணிவிட்டு அதில் 2 inches எக்ஸஸாக கொடுத்துட்டு அந்த ஸ்லாண்டிங் லைனை செஸ்ட் லைனையும் பாட்டம் லைனையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து டிராஃப்டிங் முடிஞ்சிடும். இது ஹைட்டு இது எல்லாமே டிபெண்ட்ஸ், நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். சேம் ஒரு டிராஃப்டிங் வந்து 1:4 ஸ்கேலில் சென்டிமீட்டர் சைடு வச்சு போட்டதை அப்படியே 1:4 inches சைடு வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் கட் இதே சேம் மெத்தடில் தான் வந்து கிளாத்தையும் நம்ம ஃபோல்ட் பண்ணணும். வித் வைஸ் ஒன், ஹைட் வைஸ் ஒன்ஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கிளாத்தும் கிடச்சிரும். இந்த பெட்டிகோட்டில் இதில் காமிச்சிருக்கிற மாதிரி அந்த லைனை 1:4 சென்டிமீட்டர் சைடில் பேப்பரில் வந்து மார்க் பண்ணிக்கணும். பாடி பார்ட்டையும் மேலே ஸ்ட்ராப் பார்ட்டையும். இதில் மெயினான இந்த ஸ்டாப் பெட்டிகோட்டில் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ இந்த சேம் மெஷர்மெண்ட் தான் வந்து ஸ்டாப்போட வித்தும் இருக்கணும். அப்போ தான் ரெண்டும் மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சே கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாப் பெட்டிகோட்டில் வி ஷேப், அதாவது கரெக்டாக வி ஷேப்பில் எப்படி வந்து நெக் நம்ம ஃபினிஷ் பண்ணலாங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆர்ம் ஹோலை கர்வை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தோட நெக் டெப்த்தும் சேம் 2 inches கொடுத்துருக்கறதுனால ஈவனாக இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும். அதனால் நம்ம வந்து தனித்தனியாக ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக கட் பண்ணணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி சேம் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டே நம்ம வந்து இந்த வி ஷேப்பில் இந்த கட் கொடுத்துட்டோம்னா இந்த ஸ்லாண்டிங் லைனில் கொடுத்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வி ஷேப்பில் இருக்கும். கீழே பாட்டம் லைனில் 2 inches எக்ஸஸாக விட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பாட்டம் லைனையும் கட் பண்ணிக்கணும். இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டிங் லைனில் கட் பண்ண நெக் வந்து கரெக்டாக வி ஷேப்பில் இருக்கும் ஷார்ப்பாக. அதே மாதிரி ஷோல்டர் வந்து ஜாயினில் இருக்கும். இப்போ ஸ்டாப்பை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஷோல்டர் வந்து ஜாயினில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சேம் இந்த பேப்பர் பேட்டர்னை வச்சு நம்ம கிளாத்தில் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி அது மேலே வச்சு 4 fold வச்சு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடணும். ஸ்டாப்புக்கும் 2 கிளாத் எடுத்துக்கணும், 2 strips எடுத்துக்கணும் இதே மெஷர்மெண்ட்ஸில். இது வந்து சேம் ஷோல்டர் வித்தும் அந்த ஸ்டாப்போட வித்தும் சேமாக இருக்கும். ஹைட்டு லென்த்து வந்து 9 inches நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 5 to 6 yearsக்கு பேபிக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்ஸு. இதில் காமிக்கிற மாதிரி நம்ம பேப்பர் கட் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் பெரிய சைஸ், நான் மினியேச்சருக்காக இங்கே காமிச்சிருக்கேன். இதே நீங்கள் ஒரு பெரிய சைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி நார்மலாக ஒரு குழந்தைக்கு போடுறதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இதே சேமை இன்ச் டேப்பில் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 strip எடுத்துக்கணும் அந்த ஷோல்டரில் அட்டாச் பண்ணுறத. இது எப்படி கட் பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன். பேப்பர் வச்சு இந்த மாதிரி கிளாத்தையும் சேம் 4 fold போட்டு அது மேலே இந்த பேப்பரை வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மினியேச்சர் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக துணி விட்டும் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சேம் அந்த ஷோல்டர் ஜாயினை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். 2 ஸ்ட்ரிப்பும் நம்ம கட் பண்ணி எடுத்துருப்போம். இந்த நெக் லைன் வந்து கரெக்டாக வி ஷேப்பில் ஷார்ப்பாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டாப் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி கரைப்பகுதி இருக்கும் இல்லையா, நான் இது வந்து ஒரு நார்மல் வேஷ்டி தான், அதில் வந்து இந்த கரைப்பகுதியை நான் ஸ்டாப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டாப்போட அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி ஷோல்டரை கட் பண்ணிவிட்டு சேம் ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர் தான் நம்மளோட பெரிய இது வந்து மினியேச்சருக்கு என்ன பண்ணுறோமோ அது சேம் திங் தான் வந்து நம்ம பெரிய ட்ரெஸ் வந்து மேக் பண்ணும்போது நம்ம பண்ணணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஷோல்டரில் அந்த ஸ்டாப் ரெண்டுத்தையும் வச்சு அட்டாச் பண்ணிடணும். இதுவே வந்து நீங்கள் பிரிண்டட் கிளாத்தாக எடுக்கிறீங்க, கொஞ்சம் டிசைனர் கிளாத்தாக எடுத்திங்கன்னா ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி ரைட் சைடு, அதாவது
எது ஃப்ரண்ட் சைடு வந்து மேலே வருமோ அது மேலே ஸ்டாப்பை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு இப்படி ஸ்டிச் போட்டுக்கணும். ஏன் வந்து ஷோல்டர் வித்தோ ஸ்டாப் வித்தோ சேமாக வைக்கணும் அப்படிங்கிறது இப்போ புரியும் உங்களுக்கு. அப்போ தான் அது ரெண்டுமே மேட்ச் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சு டபுள் பேக் ஸ்டிச் போட்டு நல்லா செக்யூர் பண்ணி நல்லா 2 தடவை ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும் இந்த ஷோல்டர்ஸ் ரெண்டுத்தையும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா பேக் சைடு இருக்குது இல்லையா, பேக் சைடு பாடி பார்ட்டு, அந்த பாடி பார்ட்டில் அந்த ஸ்ட்ராப்போட அடுத்த எண்டு இருக்கு இல்லையா, அதை நம்ம அட்டாச் பண்ணணும். டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கணும் எப்போவுமே ஷோல்டர் லைன்லாம் ஸ்டிச் பண்ணும்போது. இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த எக்ஸஸ் த்ரெட் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இது ரா எட்ஜஸ்லாம் நம்ம வந்து நெக் லைனு ஆர்ம் ஹோல் லைன்லாம் வந்து க்ராஸ், அதாவது பயா ஸ்டிப் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டரில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஜாயின் பண்ணதை இந்த பேக் பார்ட் இருக்கு இல்லையா, அதை அது மேலே அப்படியே ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கணும் ஷோல்டர்ஸை. இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஷோல்டரையும் ஸ்ட்ராப்பையும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி ஷோல்டர்ஸ் ரெண்டும் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ராப் பார்ட் வந்து உங்களுக்கு அது பாடி பார்ட்டோடு அட்டாச் ஆகிடும். இப்போது இதில் வந்து பேக் ஓப்பன் எதுவுமே நம்ம கொடுக்கல, எல்லாமே சீல்டாக தான் இருக்கும். அதனால இந்த நெக்லைன் ஃபுல்லாத்தையும் க்ராஸ் பீஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ராஸ் பீஸை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியும் நெக்லைனில் நம்ம அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிங்கிளாக ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணி பேக் சைடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வீடியோவில் 2 அந்த க்ராஸ் பீஸோட அந்த ரா எட்ஜஸ் வந்து ஒன்றா சேரும் போது எப்படி ஃபினிஷ் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலாம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக க்ராஸ் பீஸ் எப்படி அட்டாச் பண்ணணுங்கிற ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ஷோல்டரில் ஒரு எண்டில் வச்சுட்டு அந்த க்ராஸ் பீஸை ஸ்டிச் பண்ணி இழுக்காமல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஷார்ப் எட்ஜஸ் வரும்போது எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி அந்த ஷார்ப்பான அந்த ஷார்ப் எட்ஜு வரும்போது அந்த க்ராஸ் பீஸை லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணி கொடுத்துட்டு அந்த இடத்துல ஷார்ப் எட்ஜில் ஊசியை நல்லா உள்ளே இறக்கி குத்திட்டு அதுக்கப்புறமா அடுத்த டைரக்ஷனில் திருப்ப ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு ஷார்ப் எட்ஜு வந்தாலும் அந்த இடத்துல நம்ம அந்த க்ராஸ் பீஸை ஒரு சின்ன ஃபோல்ட் கொடுத்துட்டு அந்த கரெக்டான ஷார்ப் எட்ஜில் இதில் காமிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபோல்ட் கொடுத்து அந்த ஷார்ப் எட்ஜில் நீடில் நல்லா குத்திட்டு அதுக்கப்புறமா டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் ரிவர்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வி ஷேப் வந்து உங்களுக்கு நல்ல ஷார்ப்பாக வரும். இந்த மாதிரி நெக் நைலில் க்ராஸ் பீஸை ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த ஷார்ப் எட்ஜில் ஒரு சின்ன ஃபோல்டு, அப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வி ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷ் ஆகி வரும். இப்போது இந்த லாஸ்ட்டு எண்டிங் வரும்போது நான் எப்படி க்ளோஸ் பண்ணணுன்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த நெக்லைன் இந்த க்ராஸ் பீஸை கொஞ்சம் ஒரு ஃபோல்ட் பண்ணி கொடுத்துட்டு அது மேலே நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுற பீஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டும் வந்து அந்த ரா எட்ஜஸ் வெளில தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த க்ராஸ் பீஸை உள்ளே, அதாவது ராங் சைடில் உள்ளே டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நெக் லைனில் கரெக்டாக அந்த ஷேப், இந்த வி ஷேப் வர இடத்துல கரெக்டாக ஃபோல்ட் கொடுக்குற இடத்துல ஃபோல்ட் பண்ணி
அதை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது மினியேச்சர் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுவே பெரிய கிளாத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ப் எட்ஜஸ்ஸு. மினியேச்சர் வந்து உங்களுக்கு மிஷினில் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஹேண்ட் ஸ்விங்கும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெக்லைன் ஃபுல்லாகவே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா அதோட எட்ஜ் இருக்குது இல்லையா, அந்த எட்ஜில் ஒரு தடவை நீங்கள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இதில் காமிக்கிற மாதிரி நெக்லைனை ஃபினிஷ் பண்ணி எடுத்ததும் அந்த எண்டு ஸ்டிச் போடணும். எண்டு ஸ்டிச்னால் அந்த டாப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அதோட கார்னர்ஸ் இருக்குது இல்லையா, கார்னரில் ஒரு தடவை நல்லா அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வி நெக் ஷேப்பில் கரெக்டாக அந்த வி ஷேப்பில் ஊசியை குத்தி திருப்பி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நெக் ஷேப் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி ஆர்ம் ஹோல் கர்வ் இருக்குது இல்லையா, அதுலேயும் நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டபுள் ஃபோல்ட் மெத்தட்லேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி உருட்டி அடிக்கிற மாதிரி நீங்கள் அதை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெக் லைனையும் ஆர்ம் ஹோல் லைனையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைட் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்லிட் கொடுக்குறதுனா 2 பாட்டம் லைனில் ஆல்ரெடி நான் வந்து பெட்டிக்கோட்டில் எப்படி இந்த ஸ்லிட் கொடுக்கணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்லிட் கொடுத்துட்டு பாட்டமை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டிக்கோட் வந்து ரெடி ஆகிடும். பேசிக்காக ஒரு சின்ன சின்ன ஷேப்ஸு அது எப்படி வந்து நம்ம கரெக்டாக அந்த ஃபினிஷிங் கொண்டு வருதுங்கிற டீட்டெயிலாம் ஸ்டிச்சிங் வந்து பிகினர்ஸ்க்கான ப்ராக்டிஸ் எல்லாமே வீடியோஸ் வந்து இந்த சேனலில் இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி அதை ஸ்டிச் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஷார்ப் எட்ஜஸ்ஸு, ஒரு கர்வு, இதை எப்படி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் இந்த வி ஷேப் நல்லா உங்களுக்கு ஃபினிஷ் ஆனதும் ஆர்ம் ஹோல் கர்வு சைட் ஜாயின் பண்ணி நம்ம வந்து கீழே பாட்டம் அடிச்சிட்டோன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதே சேம் ப்ரொசீஜர்லேயே நீங்கள் வந்து பெரிய கிளாத்தையும் வந்து நார்மலாக ஒரு குழந்தைங்க 5 to 6 இயர்ஸ் போடுற குழந்தைக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான பேசிக் டெய்லரிங் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.